Hi friends, welcome to Kavitha Samayal. இன்னைக்கு ரெசிபி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு செய்ய தேவையான பொருள்லாம் என்னென்ன வேணும்னு பாருங்க வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 1 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி க்ளீனாக அது மசாலா போட்டு வச்சுக்கிறேன். 200 ml புதினா மல்லி இலை, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ½ அன் ஹவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா லெமன் ஜூஸ் ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சி வச்சுக்கிறேன். ஒரு லெமன் ஜூஸு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கல்பாசி, ஏலக்காய், லவங்கம் 4, தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள், பட்டை லவங்கம் ஏலக்காய் இது பண்ணி வச்சுக்கிறேன், வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் 150 ml, வெங்காயம் 400 கிராமு, 200 கிராம் தக்காளி, மல்லி இலை, புதினா, பச்சை மிளகா ஒரு 7 எடுத்து வச்சுக்கிறேன். சோனா மசூரி ரைஸ் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வீட்டில் செய்கிற சோனா மசூரி ரைஸ் எடுத்துக்கிறேன். சோனா மசூரி ரைஸில் தான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். மஞ்சள்தூள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி போடுறேன். நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போடலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் வரும். இந்த அளவுக்கு வெங்காயம் பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் மல்லி இலை போட்டுடலாம். புதினா மல்லி இலை போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருக்கு. இந்த டீஸ்பூன் 1 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அதுவும் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அடி பிடிக்கும்.
கலரி விட்டுனே இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, சேர்ந்து வந்துச்சு பாருங்க. இப்போது தக்காளி போடணும் இந்த ஸ்டேஜில். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள். அதெல்லாம் வந்து மசாலாலே வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு அடிக்கிற சிக்கன் போடணும். இதில் சிக்கன் போட்டு கலரி விடலாம். சிக்கன்லேயே ஊற வைக்கும் போதே உப்பு போட்டுருக்கோம், அதிலே இது வேகும். நம்ம அரிசி போடும்போது லாஸ்ட்டில் பார்க்கலாம் உப்பு எப்படி இருக்குன்னு. சிக்கன்லேயே தண்ணி விட்டு வேகுது பாருங்க. இந்த மசாலா வேகட்டும். ஒரு 4-5 பச்சை மிளகா போடுறேன். இப்போ சிக்கன் வந்துச்சு. இப்போ அரிசி போடலாம். அரிசி போட்டு கலரி விடலாம். இந்த மசாலாலாம் அந்த அரிசியில் ஒட்டணும். இப்போ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி உடையாமல் இருக்கும். லெமன் ஒன்று ஊற்றலாம். ஆஃப் பழம் தான் லெமன் செஞ்சு ஊற்றலாம். இப்போ 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். சுடு தண்ணி காய வச்சு. ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி.
அதே பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் 1 கிளாஸ் 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது சோனா மசூரிக்கோசரம் 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி. நான் அப்பயே உப்பு கம்மியாக போட்டேன், இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொச்சி வட்டு தான் போடலாம். இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம தம் போடலாம். கொத்தமல்லி, மல்லி இலை, புதினா மல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு மேலே தம் போடலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு இதை ஸ்லோவில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடிடலாம். சாப்பாடெல்லாம் எவ்வளோ பழப்படப்பலான்னு வந்துருக்கு. பாருங்க எவ்வளோ நல்லா வந்துருக்கு. சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துக்கிட்டு பாருங்க. பாருங்க கறியெல்லாம் நல்லா வந்துருக்கு. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டல பாருங்க. இப்படி தான் வரணும். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுவே மாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.